අපි ආලේප ඇත්තා වූ ජීවිතය ජීවත් වෙන්න අවශ්‍යයි. நாங்கள் அபிஷேகம் உள்ளவர்களான வாழ்க்கை வாழ வேண்டும். ආලේප නැතුව, அபிஷேகம் இல்லாமல், බලය නැතුව வல்லமை இல்லாமல் අපි යම් කිසි දෙයක් කරනවා නම් நாங்கள் ஒன்றை செய்தால் අපව ඒකේ නිරපාදමයි. அதிலே இருந்து நம்மை நிராகரித்து விடும். අපි කරන වැඩ අසාර්ථක වේ. நாம் செய்கிற காரியம் தோல்வியாகும். ඒක බිස්නස් එකක් කරන්න ගියත් අපිට ආලේප අවශ්‍යයි. ஒரு வியாபாரத்தை செய்ய போனாலும் அதுக்கும் අපි அபிஷேகம் தேவை. හිතන්නකයි මේ සේවෙට විතරක් ආලේප කියලා. நாம் நினைக்க கூடாது ஊழியத்துக்கு மாத்திரம் அபிஷேகம் අපි என்று. anointing එක්ක යන මොහොතේ நாங்கள் அபிஷேகத்தோடு போகும் பொழுது බිස්නස් එක අපේ anointing නැතුව එකවත් ඒක සක්සස් වෙන්නේ නැහැ. வியாபாரமானது அபிஷேகம் இல்லாமல் செய்தால் அது சாத்தியமற்றது. ඒ නිසා ආලේප නැතුව කරන හැම දෙයක්ම අසාර්ථක වේ. அதாவது அபிஷேகம் இல்லாமல் எதை செய்தாலும் அது தோல்விதான். ආලේප නැතුව දේශනා කරුවත්, நான் அபிஷேகம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணினா, ආලේප නැතුව කවුද worship කරුවත්, அபிஷேகம் இல்லாமல் யாராவது ஆராதனை කවුද ආලේප නැතුව ගීතිකා ගායනා කරුවත් யாராவது அபிஷேகம் இல்லாமல் பாடல் பாடினால் ඒක සාර්ථක වෙන්නේ නැහැ. அது வெற்றிகரமாகாது. එහෙනම් ඔබ යම් කිසි දෙයක් කරන්න අවශ්‍ය නම් ඒකට අවශ්‍යයි anointing. அப்படி என்றால் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தேவைப்படுவது அபிஷேகம். අද ආස වෙන්නේ ආය ආලේපයට. இன்று ஆசைப்படுங்கள் அந்த அபிஷேகம். දේව අභිමුඛය වරුසාව පොදගෙන වගේ ඇඟවලට වදින වගේ ඔබට ඇඟෙන්න අවශ්‍යයි. ඔබ මේ තනවනම් ඒක ඔබට වෙයි.